பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூல தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி அப்படின்னா கடல் ராசின்னு பேர். அதாவது மீன் அப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் அர்த்தம். எந்த இடத்துலையும் எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா மீன் எப்படி வளவலன்னு இருக்கோ அது நீரில் வேற இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமையும் இருக்காது, தண்ணிக்கு அடியிலையும் இருக்காது. மீனில் கடலில் நீந்திக்கிட்டே இருக்கும். அப்போ பட்டும்படாமையே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் பேசுகிறது அப்படித்தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசி தப்பிச்சுக்குவாங்க பொதுவாக அது. ஆனால் இது வெளிநாட்டு ராசின்னு சொல்கிறது. வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு தொடர்பு, நீர் சம்மந்தப்பட்ட துறை, இதெல்லாம் உண்டு. ரைட். இவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா, முதல்ல 3ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன், 8ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன் ராசியில் இருக்கலாமான்னா பொதுவாக இருக்கக்கூடாது, ஆனால் உச்சமாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்காங்க. குரு உங்கள் ராசிநாதன், சுக்கிரன் 3 கூடையவர் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்படின்னா பரிவர்த்தனை என்னென்ன? குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னையை கெடுக்காத, நான் உன்னையை கெடுக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஒருத்தர் நம்மளை கெடுக்கலைனாலே நமக்கு நல்லது தானே. ஆனால் சுக்கிரன் தொடர்புகளை சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடம் என்பது தொடர்பு, கம்யூனிகேஷன். நிறைய விளக்கம் சொல்லிட்டேன்.
கம்யூனிகேஷன், தொடர்பு, மைக்கு, செல்ஃபோன் எல்லாம் உண்டு. மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 நடக்குது, உண்மைதான். ஒரு 30-35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கா? இருக்குது. ஆனால் 30 வயசை தாண்டினவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். 12 சனி இருக்குது சேமிப்புங்கிற இடத்துல. ஆனால் அவங்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு 12 மறைஞ்சிட்டாரு. அப்போ இந்த மாதம் எதிரி இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை. புதன் மறைஞ்சிருக்கு, கல்வி யோகம் நல்லா இருக்கும். ஆனால் 7.5 என்ன படிச்சிருவீங்க, மறந்துடுவீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தானே மறதி வந்துடும். அப்போ படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும். யார்? பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். நீங்கள் என்ன படித்தீங்களோ அதை திரும்ப திரும்ப படிக்கணும். 7.5 என்ன கரெக்டாக 12ஆம் இடம். அப்போ 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு காலில் கையில் அடிபடுறது, ஒரு வண்டியிலேருந்து கீழே விழுகிறது. பெண்களாக இருந்தால் சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிறது, பாத்ரூமில் வலிக்கிட்டு விழுகிறது, இதெல்லாம் நடக்கும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. 12 சனி இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கும். சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம்னா வருமானமும் 2ஆம் இடம் தான், செலவு 12ஆம் இடம். அப்போ வருமானம் கொடுக்குற இடத்துல சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது வருமானத்தை சேர்த்து வச்சதை செலவு பண்ணக்கூடாது. சனி 2ஆம் இடத்தை பார்த்தா பேச்சு நிதானமாக பேசணும், வெடுக்குன்னு பேசிடக்கூடாது. சனினா நான் வேண்டாவாதம் பேசுறது. அப்போ வேண்டாவாதம் பேசி பேச தெரியாமல் பேசி வம்பளை மாட்டிக்கக்கூடாது. கீழே இருக்க அதிகாரிகள்கிட்டையோ, மேலே இருக்க தொழிலாளிகிட்டையோ, முதலாளிகிட்டையோ, லேபர்கிட்டையோ பேச தெரியாமல் பேசி வம்புல மாட்டிக்கக்கூடாது. அது ராசியில் யார் இருக்கா? ராகு, 7ல் கேது. கணவனாக இருந்தால் மனைவிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது. ஆனால் சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது பணம் எப்படியும் வந்துடும், சுகமாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ராகும் சுக்கிரன் ஒன்றா இருக்குது. ராகுனா போகக்காரன், சுக்கிரனா தாம்பத்தியம், இனிமை, இனிப்பு, பர்சனல் எல்லாமே சுக்கிரன் தான். அப்போது அதில் குறைவு இல்லை. ஆனால் விட்டு கொடுத்து போகணும். 12 சனி இருக்கும்போது வெளிநாட்டு யோகம் உண்டு. நீங்களே வெளிநாட்டு ராசி தான். அப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு நல்ல திசைப்பத்தி நடந்தால் போய்க்கலாம். 12 சூரியன் இருக்கும்போது தூக்கம், நல்ல தூக்கம் இருக்காது. ஏன்னா சூரியனை வெளிச்ச கிரகம், ஒளி கிரகம், பின்யோகம் உண்டுன்னு சொல்கிறது. அப்போ 7.5 சனி முடியும் போது உங்களுக்கு யோகங்கள், பல யோகங்கள் காத்திருக்கு. செவ்வாய் போய் 4ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் வீடு தனம்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ல் இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது செவ்வாய்னா அரசியல், செவ்வாய்னா அரசாங்கம், ரியல் எஸ்டேட்டு, செங்க காலவா, செம்மண் பூமி, செம்மண் விவசாய நிலம், இதுலலாம் லாபம் இருக்குது. யாராவது விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு இந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால செவ்வாய்னால லாபம் இருக்குது. செவ்வாய்னா ஹோட்டல் தொழிலுக்கும் வருவார். நெருப்பு வேணும்னு 4ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. யாராவது மீன ராசிக்காரங்க டீ கடை வச்சுருக்கேன், கேன்டீன் வச்சுருக்கேன், ஹோட்டல் வச்சுருக்கேன்னா செய்யலாம், லாபம் இருக்குது. ஆனால் 7.5 நடக்கிறதுனால விற்று போடணும். முதல்ல குறைச்சி போட்டு விற்றதுக்கப்புறம் போடணும். லாபம் நிறையா வருதுன்னு போட்டிங்கன்னா விற்காமல் மாட்டிக்குவீங்க. செவ்வாய்னா பூமி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யோகம். ஆனால் வாக்கில் கவனமாக இருக்கணும். சனி பார்க்குறாரா, 10ஆம் தேதி முடிச்சு தரேன்னு சொல்லிப்பையே முடிக்க முடியாது, மாட்டி விட்டுருவார். செவ்வாய்னா பூமி, அது இருக்கிறது புதன் வீடு. புதன்னா டாக்குமெண்ட்டு, புதன்னா பத்திரப்பதிவு. செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கும்போது பூமியினால், டாக்குமெண்ட்னால சனி 2ஆம் இடத்தை வாக்கை பார்க்கும்போது வருமானம் உண்டு. ஆனால் வாக்கை பார்த்த உடனும் சொன்ன தேதி நாணயம் காப்பாற்ற முடியாது. புதன் 12ல் மறையினால அம்மாவுக்கோ மனைவிக்கோ மருத்துவ செலவு உண்டு. அது சனி இருக்கிறதுனால பாதத்திலேயோ, சனினா தொற்று நோய், நோயாளி, அழுக்கு. அப்போ இது சம்பந்தமாக அம்மாவுக்கோ மனைவிக்கோ சூரியன் அங்கே இருக்குது, சனி அங்கே இருக்குது. அப்போ முதியவர்களுக்கோ மருத்துவ செலவு உண்டு. ஆனால் பெரிய பாதிப்பு கிடையாது. இந்த குரு பயிற்சி நகர்ந்த உடனே பார்க்குற இடங்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. எப்படி இருந்தாலும் நீங்கள் நீர் ராசி, உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு, பல பேரை வாழ வச்சு தான் பழக்கம். பேச்சில் நிதானம். வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு யோகமான கிரகம் சந்திரன், செவ்வாய். அப்போ சந்திரன்னா யாரு? அம்மன் வழிபாடு. செவ்வாய் அப்படின்னா முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த 7.5 சனிக்கு வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது. அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சனி பகவான் ஒதுங்கிக்குவார். வெளில போகிறது நீங்கள் தான். ஓம் நமச்சிவாய.